வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மருத்துவர் எஸ்டி வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன். அப்போ அனீமியா, எனக்கு ரத்தம் நிறைய ஊறணும், எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை அப்படின்னு இன்றைக்கி ரொம்ப காமனாக அனீமியா இன்றைக்கி என்ன பல மேலை நாடுகள்லேயே இன்றைக்கி அதை கம்ப்ளீட்டாக ஒழிக்க முடியல அப்படிங்கிறாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, என்ன தான் அயன் மாத்திரை சாப்பிட்டா கூட நிறைய பேருக்கு பிளட் கவுண்ட் ஏறலை அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மாத்திரையை எந்த உணவுடன் எடுத்துக்கொண்டால் பெட்டர்னு தெரிஞ்சிருக்கணும், இல்லை அந்த மாத்திரை சாப்பிடும்போது எந்த மாதிரி உணவுகளை தவிர்க்குதுங்கிற தெரிஞ்சிருக்கணும். யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், எனி மெடிசன் அப்படின்னா ஒரு ஜூஸோ இல்லை வாட்டரோ இல்லை ஒரு காஃபி டீயில் குடிக்கிறவங்க கூட இருக்காங்க. இன்ஃபேக்ட் அயன் மாத்திரையெல்லாம் சாப்பிட்டா அந்த காஃபி டீக்கும் அயன் மாத்திரைக்கும் ஆகவே ஆகாது. ஏன், அந்த காஃபி டீயில் இருக்க டேனின் அப்படிங்கிற ஒரு பொருள் உட்பொருள் அந்த இரும்புச்சத்தை கிரகிக்கக்கூடியதை தடுத்து விடும், அந்த நான் நியூட்ரியன் காம்போனன்ட்ஸ். அப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ முதல்ல இன்றைக்கி இரும்புச்சத்து குறைபாடு இருக்கா, எனக்கு பிளட் லெவல் கவுண்ட்டு கம்மியாக இருக்கா, அதை எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு சின்ன பிளட் டெஸ்ட் தான். ஹீமோக்ளோபின் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். அது ஒரு பெண்களுக்கு ஒரு 11.5 மினிமம் இருக்கணும், ஆண்களுக்கு 12.5 இருக்கணும் மில்லிகிராம். ஸோ அப்போ அது இருக்குது அப்படின்னா பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கு கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக அதை அட்டென்ஷன் கொடுத்தே ஆகணும். ஏன், பல குழந்தைகள், பல பெண்கள், ஈவன் ஆண்கள் கூட அனிமிக்காக இருக்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது. அனிமிக்காக இருந்தால் என்னது, ஹேர் ஃபால், வேறு டயர்டாக இருக்கிறேன் சார், சாப்பிட்றேன் ஆனால் ரொம்ப டயர்டாக ஆகுது, அனிமிக்காக இருக்கீங்களான்னு பாருங்கள். அப்புறம் ட்ரை ஸ்கின், வாயில் அப்படியே புண்ணு அடிக்கடி வருதும்பாங்க. இவங்க வெறும் பி காம்ப்ளெக்ஸ் மட்டும் நினைப்பாங்க, இரும்புச்சத்து குறைபாடு இருந்தாலும் அது இருக்கும். நடந்தாவே மூச்சு வாங்கும், வேறு ஏதோ பிரச்சனையோ அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் அங்கே இரும்புச்சத்து குறைபாடு இருக்கும். உடல் சாப்பிடாட்டியுமே கொஞ்சம் ஊதுன மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க, சத்து குறைபாடு இருக்கான்னு பாருங்கள். அப்போ இரும்பு சத்துங்கிறது மிக மிக அவசியம். அங்கே பிளட்டு சரியாக இல்லை அப்படின்னாவே எப்படி நியூட்ரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் போய் வர முடியும், ஆக்சிஜன் சப்ளை எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு. அப்போ அந்த நியூட்ரிஷன் வேணும், அப்படி அந்த இரும்பு சத்து வேணும் நம்ம பாடியில் கிடைக்கணும் அப்படின்னா இரும்பு சத்து எதுலெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். டக்குன்னு இந்த விளம்பரத்தை பார்த்து, விளம்பரத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் இப்படி விளம்பரத்தை பார்த்து டக்குன்னு எடுத்துக்கிட்டாதீங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காம்பிட்டன்ட் டாக்டரை, அதுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து கேட்கணும். அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம். இரும்புச்சத்து அப்படின்னாவே எல்லாம் பேரிச்சம்பழம் தூக்கி போட்டுருங்க தயவுசெய்து, அப்படிலாம் கிடையவே கிடையாது. இரும்புச்சத்து அதிகமாக உள்ளதே கீரைகள், விலை மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு அரைக்கீரையில் இருக்குங்க. நம்ம சாப்பிட்ற கீரைகளை டெய்லி எடுத்துக்கொண்டாவே இரும்புச்சத்து கொட்டி கிடைக்குது. வேறு தானியங்கள்னு வந்தீங்கன்னா சிறுதானியங்கள்லாம் இரும்புச்சத்து இருக்குது, கம்புல ரொம்ப இரும்புச்சத்து இருக்குது, சிவப்பு அவல் இரும்புச்சத்து இருக்குது, வேறு சுண்டக்காய் அதில் கூட இரும்புச்சத்து இருக்குது. நீங்கள் காய்கறின்னு வந்தீங்கன்னா பழங்கள், அதில் கஸ்டர்ட் ஆப்பிள் அதில் இரும்புச்சத்து இருக்குது, சீதாஃபல் பழத்தில் குறிப்பாக இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற மஞ்சள் இரும்புச்சத்து இருக்குது. ஸோ நம்ம சமையலில் என்ன இருக்கோ நம்ம உணவு மூலமே இதை சரி செய்து கொள்ள முடியும். தேவையில்லாமல் மாத்திரையை போடுவாங்க சில பேர், அனிமிக்கான்னு தெரியாமல் எனக்கு முடி கட்டக்கூடாதுன்னு சும்மாவே அயன் மாத்திரை சாப்பிட்டா அதனாலேயே ஹேர் ஃபால் இருக்கும், அதையும் மறந்துடாதீங்க. அப்போ இரும்புச்சத்துக்கு நம்ம அனீமியாவை ஒழிக்கணும் அப்படின்னா வெறும் இரும்புச்சத்து மட்டும் எடுத்தால் போதாது, அது கூட சில வேறு சத்துக்கள் தேவை அப்படிங்கிறாங்க. என்னது, வைட்டமின் சி. அப்படின்னு என்ன, வைட்டமின் சி அதிகமாக எதில் இருக்குது, பெரிய நெல்லிக்காய், இந்தியன் கூஸ்பெரியில் இருக்குது, நம்ம ஹில் கொய்யாவில் இருக்குது வைட்டமின் சி. அப்போ வைட்டமின் சி இல்லாமல் நீங்கள் வெறும் இரும்புச்சத்து எடுத்தீங்கன்னா ஒரு யூஸும் இல்லை. அப்போ கொஞ்சம் கொய்யா, இந்த மாதிரி பழங்களில் வைட்டமின் சி இருக்குது, குறிப்பாக நெல்லிக்காய், கொய்யா, இந்த ரெண்டையும் மறந்துடாதீங்க, வைட்டமின் சி. இது மட்டும் இல்லை, ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு வைட்டமின் சத்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கறிவேப்பிலை தூக்கி போட்டுடுறோம், அதில் ஃபோலிக் ஆசிட் அவ்வளவு இருக்குது. பாலக்கீரை, அதில் இப்போ ஃபோலிக் ஆசிட் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ இந்த கீரையில் சேர்த்தா கூட நம்மளுக்கு ஃபோலிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். இது மட்டும் இல்லாமல் வைட்டமின் B12 அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், ரொம்ப சைவத்தில் கிடைக்காது, பட் ரொம்ப மைக்ரோ லெவலில் தான் நம்மளுக்கு வேணும். அசைவம் சாப்பிட்றவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லிவரில் ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும், ஒரு கோட்டோட ஷீப்போட லிவர்லேருந்து அவங்களுக்கு B12 கிடச்சிரும். அப்போ நம்ம ஒரு இரும்பு இரத்த சோகையை குணப்படுத்த வேண்டும் என்றால் இரும்பு சத்தும் அவசியம், கொஞ்சம் வைட்டமின் சி, ஃபோலிக் ஆசிட், அப்புறம் B12, இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்த இந்த உணவுப் பொருட்களை நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா இரத்த சோகையிலேருந்து ஈஸியாக விடுபட்டுடலாம். இரத்த சோகையிலேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பாற்றல் மிக அதிகமாகிடும். வெயிட் லாஸுக்கும் மிக மிக முக்கியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.